எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 3 டேஸாவே நிஃப்டி பாசிட்டிவ் க்ளோசிங்கில் இருக்கு. பட் இன்னைக்கு நல்லா ரைஸ் ஆன நிஃப்டி ஆஃப்டர்நூன் செஷனில் ஒரு கரெக்ஷனோட முடிஞ்சிருக்கு. பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தால் கூட ஒரு கரெக்ஷனோட முடிஞ்சிருக்கு. பொசிஷனாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,150க்கு மேலே இந்த ட்ரெண்டுக்கு எபோவில் க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே சப்போர்ட் எடுக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட் நோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டில் நோ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான், இந்த சைடுவேஸ் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வித்தின் இந்த ஒரு சைடுவேஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது மேக்ஸிமம் என்டையர் ட்ரேடு இதுக்குள்ளே நடந்திருக்கா? இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ட்ரேட் ஆகும்போது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த டாப் ஜோன் இருக்கு இல்லையா, அதாவது 23,320 ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அதே நேரம் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி இதே இடத்துல ஓப்பன் ஆகுது, வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஈவன் கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. ஏன்னா வித்தின் இந்த ரேஞ்ச் அப்சைடில் 23,320, டவுன் சைடில் 23,150, வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆகும், கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்து திருப்பியும் ரைஸ் ஆகும். அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள வித்தின் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டவுன் சைடு ஒன்று பிரேக் அவுட் ஆகும்போது ஷார்ப்பாக டுவர்ட்ஸ் அடுத்த ஒரு ஃபால், இந்த ஸ்விங் வந்து அடுத்து கண்டினியூ ஆகும். இன்கேஸ் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தராக இந்த ரேலி வந்து பிரேக் அவுட் ரேலி ரிவர்சல் ஆகும். ஓவரால் பொசிஷனல் வேல மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது. அதே நேரம் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்லையும் அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ நாளைக்கு இந்த வேலை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஃபைன். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது கிளியர். இதே போல் பேங்க் நிஃப்டியை நம்ம பார்க்கும்போதும் இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம், அதாவது பொசிஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,940ங்கிறது நமக்கு டபுள் பாட்டம் சப்போர்ட்டு. அப்சைடில் எவ்ரி டைம் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனில் மார்க்கெட் வந்து மீட் ஆகுது. இந்த இடத்துல அகெயின் இந்த இடத்துல. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு மார்னிங் மார்க்கெட்டு, ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் சரி, நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் சரி, கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா பை சைடு வந்து போகாதீங்க. ஏன்னா இந்த ஸ்விங் வந்து இந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்விங் வந்து அடுத்த ஸ்விங்குக்கு வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒன்ஸ் ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் இந்த இடத்துல பை சைடு எடுக்கக்கூடாது. கரெக்டாக எட்ஜில் இருக்குது மார்க்கெட்டு, ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனாலோ இல்லை அதே இடத்துல ஓப்பன் ஆனாலோ ட்ரேடு வந்து பை சைடு வந்து கால் ஆப்ஷனை எடுக்கிறத தவிர்க்கணும். இன்கேஸ் டவுன் சைடு ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக கரெக்ஷன் ஆகும். இதை பொறுத்தளவுக்கு 49,320 310ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். பேங்க் நிஃப்டி நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து February 5th வந்து இருக்கும். டைரக்ட் லைவ் கிளாஸஸும் February 5th இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து February 9th இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீழோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருப்பாரு. ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் நாளைக்கு வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே, அதாவது 76,380 76,400 இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வந்து ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான், இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்டிங் தான் வந்து எடுக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஜோனில் இருந்ததுன்னா பை சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டுவோர்ட்ஸ் 77,200 வரைக்குமே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட சென்செக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருக்குது. பிகாஸ் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஹேப்பன். சென்செக்ஸில் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய இதில்
ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு, ஒரு பாட்டம் அவுட்ல இருக்குன்னே சொல்லலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய செக்டார்லாம் பெரும்பாலும் சில செக்டார்ஸ் வந்து பிரேக் அவுட் லெவலில் தான் இருக்குது. இதுவுமே வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து பிரேக் அவுட்ல, பப்ளிக் செக்டார் பேங்க்கும் பிரேக் அவுட்டு. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது ஐடி செக்டார், மெட்டல் செக்டர் ஆல்சோ செல்லிங் ப்ரெஷர், மீடியா செக்டார் செல்லிங் ப்ரெஷர், ஆட்டோ செக்டர் செல்லிங் ப்ரெஷர் பிரேக் அவுட்டு. ஃபார்மா வந்து நாளைக்கு வீக்லி க்ளோஸ் வந்து இன்கேஸ் 21,700க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு, 720க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபார்மா செக்டார் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, அப்சைடில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு அர்த்தம். ஃபார்மா செக்டாரை பொறுத்தளவுக்கு 21,750க்கு மேலே நாளைக்கு வீக்லி க்ளோஸ் வந்து நடந்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்கினாரியோ வந்து இருக்குன்னு அர்த்தம். ஃபார்மா செக்டாரை பொறுத்தளவுக்கு வீக்லி க்ளோஸுங்கிறது முக்கியமானது. 21,800 21,750க்கு மேலே இந்த வாரம் வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் நடந்ததுன்னா மட்டுமே சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆகும். அதே நேரம் உங்களுக்கு எனர்ஜி செக்டார் ஆல்சோ ஒரு ஸ்மால் ரெக்கவரி ஜோனில் தான் இருக்குது, வச்சு கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலை. இதுவுமே வந்து ஒரு ரீடெஸ்ட் தான். ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து ஒரு ரீடெஸ்ட், ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட்டு, அதுக்குண்டான ஒரு ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஸ்டில்னும் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஓவரால் மார்க்கெட்டில் பெரும்பாலான செக்டார்ஸில் எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இதில் வந்து பாசிட்டிவ்னா நிஃப்டி, ஃபினான்ஷியல் செக்டார் அண்ட் ஐடி செக்டார், இது மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் ஸ்கினாரியோவில் இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது எஸ்ஆர்எஃப் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் வந்து பவர் கிரிட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆகி கரெக்டாக டபுள் பாட்டம் எடுத்து அப்சைடில் நிற்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் ஆர் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் பவர் கிரிட் வந்து நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டு டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு கரெக்டாக ஸ்டில்னும் அந்த பொசிஷனல் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. இந்த மாதிரி இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கிரியேட் ஆனால் கூட பொசிஷனலாக ஆர் டே வைஸாக க்ளோசிங் வந்து எபோவ் 310க்கு மேலே இருக்கிற வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகும். மினிமம் ரெக்கவரி 6,720 வரைக்கும் வந்து ரெக்கவரி ஆகும். இங்கேருந்து ஒரு 700லேருந்து 750 புள்ளிகள் வரைக்கும் அப்சைடில் ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்ட்ராடே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் ஸ்டில்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 6,340 இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து கவனிச்சு பாருங்க. மார்க்கெட் வந்து லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதா. ஸோ அப்சைட் ரிவர்சல் ஆச்சுன்னா மினிமம் 6,340 6,370 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் உடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் 6,310 பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஷார்ப்பான அப்சைட் ரெக்கவரி வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கு ஸ்டே ஆன் பை சைடு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.